சுற்றிக் கொண்டே இருக்கிறது இந்த உலகம். சுற்றும் இந்த உலகத்துள் மனிதனும் சுற்றிக் கொண்டேதான் இருக்கிறான். பணத்தை தேடி, பதவியை தேடி, புகழை தேடி. சுற்றும் இந்த வாழ்க்கையில் கிடைக்கும் ஓய்விலும் அமைதியை தேடி, இன்பத்தை தேடி, புது புது அனுபவங்களை தேடி சுற்றுகிறானே, அதற்கு பெயர்தான் சுற்றுலா. ஓய்வு நேரங்களுக்கு உல்லாச சிறகு முளைத்தால் தூரமும் காலமும் தொடர்கதைகள் சொல்லும். வரலாற்று உயிர்ப்பு துடித்துக் கொண்டிருக்கும் இடங்கள், இறை நேயம் கனியச் செய்யும் திருத்தலங்கள், கலை சிறப்புகள் கண் சிமிட்டி அழைக்கின்ற இடங்கள், இயற்கை வனப்பு இளநகை புரியும் அழகு தேக்கங்கள், கைவண்ணம் கவின்படைப்பு செய்யும் தொழிற்பதிகள் என பட்டியல் காட்டி பயணிகளை ஈர்ப்பதற்கு நாட்டில் சுற்றுலா மையங்கள் ஏராளம் ஏராளம். எமது தொலைக்காட்சி குழு வேர்க்கும் கேமராவை தோளிலே தூக்கிக் கொண்டு 3 இடங்களுக்கு உலா போனது. மக்களுக்கு கோடையிலே இளைப்பாறிக் கொள்ளும் வகை கிடைத்த இடங்களின் மீது ஒரு பறவை பார்வை செலுத்தி வந்து அவர்களோடு பரிமாறிக்கொள்ளத்தான். முதலில் பிச்சாவரம், அழகு தவம் செய்து பெற்ற வரம். ஒரு காலை தூக்கி நின்றாடும் கூத்தரசன் இருக்கும் தில்லைக்கு 18 கிலோமீட்டர் தொலைவில் கிழக்கில் அழகு கீர்த்தனை பாடிக்கொண்டிருக்கும் இடம் இது. மலையின் பரப்பையும் மரங்களின் மிகுதியையும் சுட்டிக்காட்ட மந்தியும் அறியாத மரங்களை கொண்ட குன்றம் என்று சொல்வான் நம் இலக்கிய புலவன். மலையை அத்துப்படி செய்து வைத்திருக்கும் மந்திக்கே தெரியாத மரங்கள் உண்டென்றால் மனிதனுக்கு என்ன தெரிய போகிறது? அதுபோல பிச்சாவரத்தில் காயல் ஓடைகள் எத்தனை என்று கணக்கிட்டு விட முடியாதா? நாரைக்கு நீர்நிலைகள் தண்ணிப்பட்ட பாடு. ஆனால் இங்கே அப்படி இல்லை. நாரையும் அறியா 4000 ஓடைகள் என்று பழம்பாடல் ஒன்று பிச்சாவரம் பற்றி பேசுகிறது. ஏறத்தாழ 3000 ஏக்கர் காப்பு காடுகள், சுமார் 600 ஏக்கர் காயல்கள் சூழ்ந்துள்ளன. சிறு சிறு தீவுகள். இங்கு வளர்ந்துள்ள சுரகுன்னை மரங்கள் மிதக்கும் காடுகள் என்று பெயர் சூட்டத்தக்கவை. காயல் நீரில் தனது சாயலை பார்த்தும் படகுகளுக்கு காற்றில் தூதுவிட்டும் காலம் போக்கும். இந்தியாவில் மேற்கு வங்கத்தில் சுந்தரவனத்தில் மட்டும் இந்த சந்ததி உண்டு ஒரே வகையில். உலகிலேயே ஆஸ்திரேலியாவில் தான் அதிக அளவில் சுரபுன்னை காடுகள் உண்டு. அடுத்து நம் பிச்சாவரம் தான், அதுவும் பல வகை சுரபுன்னைகள். படகில் போகும்போது சுரபுன்னை நிழல் கொடுக்கும், நீங்கள் உங்கள் நெஞ்சை கொடுப்பீர்கள். காயல் நீர் சாட்சியாய் அலையில் கையெழுத்து போட ஒப்புதல் கொடுக்கும். இந்த சுரபுன்னிகள் தண்ணீரில் காலை வைத்து எதை தேடுகின்றன? வெளிச்சம் இந்த நீரிலே படிந்து இளைப்பாறுகிறதா, இல்லை முகம் பார்க்கிறதா? இந்த இயற்கையின் மடியில் தவழ வருபவர்களுக்கு தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகம் ஓய்வு விடுதிகளை, இளைஞர் இல்லங்களை உருவாக்கி வைத்துள்ளது. படகு வசதிகளையும் பயணிகளுக்காக ஏற்படுத்தியுள்ளது. பூவார் சோலை மயிலால புரிந்து குயில்கள் இசைபாட காமர் மாலை அருகசைய கருங்கயல்கண் விழித்தொல்கி நடந்தாய் வாழி காவேரி என்றும் மருங்கு வண்டு சிறந்தார்ப்ப மணிப்பூ வாடை அதுபோர்த்து கருங்கயல்கண் விழித்தொல்கி நடந்தாய் வாழி காவிரி என்றும்
இளங்கோ பாடிய காவிரி கன்னடத்தின் எல்லையில் இருந்து தமிழகத்தின் எல்லைக்குள் வருகிறாள். தருமபுரி மாவட்டத்தில் அருவிகளின் மாநாடு நடக்கிறது. அங்கேதான் அவள் சந்திப்பு நிகழ்கிறது. ஒகேனக்கல் அதன் பெயர். தொலைவில் நின்று கண்களில் பயணம் போனால் மலை புகைவது போல் ஒரு காட்சி. ஆம், நெருப்பிலே பிறக்கும் புகை இங்கு நீரிலே பிறக்கிறது. திவலைகளின் திணிவு வெண்மையான புகை படலமாக காட்சி தருகிறது. கல் என்றால் மலைதான். புகையும் கல், புகைக்கல். புகை என்பது கன்னடத்தில் வகைக்கல், ஒகேனக்கல் ஆனது. அருவிகள் மட்டும் இன்னும் பிற மொழியில் பாடாமல் தமிழிலேயே இங்கு பாடுகின்றன. பொன்னின் ஆரமோ, புதுமை சாரமோ, குன்றின் விழுதோ, கொடியின் அசைவோ, வெள்ளி குடம்போ, கள்ளின் வீழ்ச்சியோ, தொல்லை வயிற குளிர்ந்த தொங்கலோ, பாலோ மோரோ, பனியின் பிழிவோ, நூலின் தொகுதியோ, நுடங்குபூ மாலையோ, இயற்கையின் கனவோ, எழிலின் புனைவோ, மயக்கும் நீரின் மதிநல கூத்தோ, அருவி அருவி என்று உருகி உரைக்கும் ஒகேனக்கல் பயண பறவைகளுக்கு பாட்டு தோப்பு. அருவி அன்னையின் தாலாட்டில் ஆசாமி அசந்து விட்டாரா? அழகி பெருகிய களைப்பா, இல்லை இயற்கையின் மயக்கில் சொக்கிய விளைவா? பறந்து திரிந்த தூக்க பறவை திறந்த இவரின் விழிக்குள் புகுந்து தாழிட்டுக் கொண்டதோ இமை கதவுகளை? நிச்சயமாக இது நித்திரைதானா? சொர்க்கத்தின் விளிம்பில் தூங்கும் இவர் கவனம் தப்பி புரண்டு படுத்தால் அருவி அதற்குள் இவரை எழுப்பிவிடும். கவலை வேண்டாம். சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளை, செய்ததை செய்யும் குரங்கென்பார்கள். இங்கு குரங்குகள் நம்மை பார்த்தா குளிக்க கற்றன, குளித்து காட்டி நமக்கு கற்பிக்கின்றன. நமது மூதாதைகளின் வம்சாவளி. நமக்கு அடிக்கடி வாய்க்காத பாக்கியம் இவற்றுக்கு வாய்த்திருக்கின்றன. வாழ்க. இங்கு மீன் மனிதனுக்கு தூண்டில் போடுகிறது. ஆமாம், குளித்து கரையேறியவர்களுக்கு சுட சுட சுவையான மீன் உணவு. உடம்பு பிடிப்போ இல்லை உடும்பு பிடிப்போ எல்லாம் ஓடிவிட எண்ணெய் தேய்ப்பு இங்கே நடைபெறுகிறது. நாடி நரம்புகளின் அசதிகள் வெளியேற்றப்படுகின்றன. இங்கேயும் தமிழக அரசின் சுற்றுலா வளர்ச்சி கழகம் பயணிகள் விடுதிகள், இளைஞர் விடுதிகள் ஆகிய வசதிகளை செய்து வைத்து வருபவர்களுக்கெல்லாம் வசதிகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றது. ஏர் என்றால் எழில் என்று பொருள். எழில் காடாக மண்டி செழித்த இடம் ஏற்காடு. இரும்பு கனியும் இனிய மாங்கனியும் தரும் சேலம் மாவட்டத்தில் சேர்வராயன் மலைத்தொடரில் அழகு தேவியின் ஆடல் அரங்கமாய் திறந்து வைத்து ஓவிய சுவடியாய் இருப்பது இந்த ஏற்காடு. கடல் மட்டத்திற்கு மேல் 5000 அடி உயரத்தில் புது மணப்பெண்ணை போல் எப்போதும் புன்னகைத்துக் கொண்டிருக்கும் இங்கு சுற்றுலா பயணிகளை ஈர்க்க தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகம் தங்கும் விடுதிகள், இளையர் இல்லங்கள் மற்றும் பல வாய்ப்புகளை ஏற்படுத்தி வைத்துள்ளது. தொலைநோக்காடி வழியாக பார்த்தால் ஏற்காட்டிற்கு ஆகாயம் குடைபிடிப்பது மேகங்களாக நமக்கு காட்சி தரும். சேலம் நகரம், சேர்வராயன் மலை தொடர்ச்சி என பல காட்சிகள் கண்களில் விரிந்து கொண்டே போகும். வாழ்க்கை பாதையைப் போல் இந்த மலையின் பாதையும் வளைந்து வளைந்து ஏறியும் இறங்கியும்
நுழைந்து நுழைந்து செல்லும் நெடிய வழியை கொண்டது. தலை காட்ட முயலும் தணல் வெண்கதிரை இலை காட்டு மரங்கள் எதிர்த்து வெல்லும். காதலி இருக்கை, அண்ணா பூங்கா, இனிய ஏரி, இப்படி ஓய்வுக்கு வாய்ப்புள்ள இடங்கள் பல உண்டு. எங்கள் கேமராவின் கண்களில் இந்த 3 இடங்களும் கவிதைகள் சொல்லிக் கொண்டிருக்கின்றன. இன்னும் உங்களுக்கும் தான் என்று நம்புகிறோம்.